எனக்கு வந்து என் வீட்டிலேருந்து நான் என் வீட்டுக்கு வெளில கார் நிறுத்தியிருப்பேன். என் வீட்லேருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு பர்சன், அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன கூப்பிட்டு, "சார் உங்கள் வீட்டுக்கு வெளியில உங்கள் கார் நிற்கிதுல்ல சார், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என் வீட்டு வாசலில் வந்து வச்சுக்கோங்க" அப்படின்னாங்க. சரி நான் போனேன். அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் வந்துட்டு, "சார் என் வீட்டு வாசல் தான் சார், நீங்கள் கார் நிறுத்திக்கோங்க, நான் வந்து உங்கள் காரை என் கார் மாதிரி நான் பார்த்துக்கிறேன் சார்" அப்படின்னாங்க. பரவாயில்லையே, இப்போ இப்படி இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு உங்க காரை என் வீட்டு வாசல்ல வச்சுக்கங்கன்னு சொல்றேன். சிசிடிவி கேமரா இருக்கு சார், உங்களுக்கு எல்லாமே பயங்கர, இந்த காரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார், ஓகே அப்படின்னா. நீங்கள் காரை எடுப்பீங்களா எப்பயாவது அப்படின்னாங்க. சார் நான் ஏதாவது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுப்பேன். சார் முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க அப்படின்னாங்க. ஏன் சார்? இல்லை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவன் வந்து வச்சிருவான் காரை அப்படின்னாங்க. ஸோ அது வந்து பாசத்தில் கிடையாது, பாசத்தில் இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் வைக்கக்கூடாது, அதுக்கு யாரோ தெரியாத யாரோ ஒருத்தர் வைக்கலாம். ஸோ எனக்கு இது ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா அது, சரி ஓகேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கார் எடுத்துகிட்டு வெளில போவேன். நைட்டு 10 மணிக்கெலாம் ஃபோன் அடிப்பார். சார் நீங்கள் இன்னும் வரலையா, வந்து காரை வைங்க சார் அப்படிம்பாங்க. சார் நான் வர லேட் ஆகும் சார், அவன் வந்து வச்சிருவான் அப்படிம்பாரு. அது எனக்கு எதுக்கு இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் ட்ராப் பண்ணும்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கர பிரச்சனைலாம் நடந்திருக்கு. பார்க்கிங்காக இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்பார்க் ஆச்சு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.